அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆதரவற்றவர்களை அரவணைப்போம். அனாதைகளை விரட்டுபவன் மறுமையை நம்பாதவன். சமுதாயத்தில் பலவீனர்களாய் இருக்கும் அனாதைகளையும் ஏழைகளையும் நாம் அல்லாஹ்வுக்காக அக்கறை கொள்ள வேண்டும். அவர்களை கேவலமாக நினைப்பதோ தரக்குறைவாக நடத்துதலோ கூடாது. அப்படி நடந்து கொள்பவர்கள் தீர்ப்பு நாளை மறுமையை பொய்யாக்கும் பாவத்தை செய்பவர்கள் என அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான். தீர்ப்பு நாளை பொய்யென கருதியவனை பார்த்தீரா? அவன் அனாதையை விரட்டுகிறான், ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 107 வசனம் 1. தீர்ப்பு நாளை மெய்யாக்குபவர்கள் செய்ய வேண்டியது சமுதாயத்தில் பலவீனர்களாய் இருப்போர் மீது இரக்கம் கொண்டு உதவுவதாகும். அனாதைகளின் சொத்துக்களை பற்றி நபியின் வசியத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபூதர், உம்மை நான் பலவீனமாகவே காண்கின்றேன். எனக்கு நான் விரும்புவதையே உமக்கும் விரும்புகிறேன். இருவருக்கும் கூட நீர் தலைமை ஏற்காதீர். இவருக்கு கூட நீர் தலைமை ஏற்காதீர். அனாதையின் சொத்துக்கு நீர் பொறுப்பேற்காதீர் என்று சொன்னார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் 3730. அனாதைகளை அரவணைத்த சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த நபி தோழர்கள், குறிப்பாக பெண்கள் கூட அனாதைகளை வளர்த்து வந்தார்கள் என்பதை கீழ்கண்ட செய்திகளின் மூலம் அறியலாம். என் தாய் வழி பாட்டி முலைக்கார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவு சமைத்து விருந்துண்ண அவர்களை அழைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதில் சிறியதை சாப்பிட்டு விட்டு பின்னர் எழுங்கள், உங்களுக்காக நான் உபரியான தொழுகையை தொழுவிக்கிறேன் என்று கூறினார்கள். நான் தொழுவதற்காக எங்களுக்குரிய பாயொன்றை எடுப்பதற்காக அதை நோக்கி எழுந்தேன். அதுவோ நீண்ட நாட்களாக விரித்திராதினால் கருப்படித்து போய்விட்டிருந்தது. ஆகவே அதில் நான் தண்ணீரை தெளித்தேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாயின் மீது தொழுகைக்காக நின்றார்கள். உடனே நானும் ஓர் அனாதை சிறுவரும் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றோம். அந்த மூதாட்டி எங்களுக்கு பின்னால் தனியாக நின்று கொண்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று உபரியான 2 ரக்காத்துகள் தொழுவிட்டு தமது இல்லம் நோக்கி திரும்பி சென்றார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 380. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.